டேர் இன் கிரைஸ்ட் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, சமாதானமாய் வாழ, ஆசீர்வாதமாய் வாழ இந்த 10 காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தினமும் கடைபிடிப்பீர்களானால் நிச்சயமாக என் ஆண்டவர் உங்களுக்கு துணையாக நின்று எல்லா விதமான போராட்டத்தில் இருந்தும் தோல்விகளில் இருந்தும் முயற்சிகளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் சுகமாய் வாழ, நன்றாய் வாழ கர்த்தர் உதவி செய்வார். கவனமாய் கேளுங்கள். ஜெபத்துடன் தினமும் உங்கள் நாளை தொடங்குங்கள். இரண்டாவதாக, தினமும் கர்த்தருடைய வார்த்தை ஆகிய வசனத்தை, வேதத்தை படித்து துவங்கள். அப்பொழுது நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் என் தேவன் யோசுவாவிடம் சொன்னது போல் ஞானமாயிருந்து வெற்றி பெற கர்த்தர் உதவி செய்வார். மூன்றாவதாக, உங்கள் எண்ணங்களை காத்து கொள்ளுங்கள். பிசாசானவன் எண்ணங்களை தொடுகிறவனாய் இருக்கிறான். அதனால தேவையில்லாத எண்ணங்களுக்கு, சிந்தைகளுக்கு உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்காதபடிக்கு கவனமாயிருங்கள். நான்காவதாக, சுய கட்டுப்பாடு, ஒரு டிசிப்ளினோடு கூட, செல்ஃப் கண்ட்ரோலோடு கூட இருங்கள். ஐந்தாவதாக, விடாமுயற்சியுடன் வேலை செய்யுங்கள். எந்த வேலையிலும் உடனே வெற்றி கிடைத்து விடாது. ஒரு சில நேரங்களில் அதிகமாய் போராட வேண்டியது இருக்கும். ஒரு சில நேரங்களில் மிகவும் எளிதாக வெற்றி கிடைக்கும். எளிதாக வெற்றி கிடைத்தாலும் சரி, இல்லை எளிதாக வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் சரி, தொடர்ந்து முயற்சி செய்கிற ஒரு நல்ல பழக்கத்தை உண்டாக்குங்கள். ஆறாவதாக, நேரத்தை ஞானமாக பயன்படுத்துங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. ஏழாவதாக, கான்ஸ்டண்டாய் இருக்க பழகுங்கள். வெற்றியோ தோல்வியோ எல்லாவற்றிலும் தேவனோடு கூட ஒரு கான்ஸ்டன்டான சூழ்நிலையில நிச்சயமாக தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தில் நான் எப்பொழுதும் நிலைத்து இருப்பேன் என்கிற எண்ணம் உள்ள ஒரு நபராய் நீங்கள் இருப்பீர்களானால் சூழ்நிலைகளை என் தேவனால் உங்களுக்காக மாற்ற முடியும். எட்டாவதாக, பொறுப்புணர்வு உள்ளவர்களாய் இருங்கள். எப்பொழுதும் எந்த வேலைக்கும், எந்த தவறு நடந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் தவறை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களானால் நிச்சயமாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனாய் உங்களால் உருவாக முடியும். அந்த தவறை சரி செய்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுகிற நபர்களாய் உங்களால் எழும்ப முடியும். ஒன்பதாக, ஒருவேளை தோல்வி வருமே ஆனால் எப்படி தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டானோ, வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்கள் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நிச்சயமாக ஒரு இளைப்பாறுதல், சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். பத்தாவதாக, கடைசியாக, கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து 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 கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாய், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய், கர்த்தரை கனப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறும்போது இந்த 10 காரியங்களை அனுதின வாழ்க்கையில நீங்கள் கடைபிடிப்பீர்களானால் நிச்சயமாக ஒரு வெற்றி உள்ள சந்ததியாய் நீங்கள் உருவெடுப்பீர்கள் என்பதில் மாற்றமில்லை. கர்த்தர் தாமே இந்த 10 காரியங்களை செய்ய உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார். தேங்க்யூ. God bless you.